தண்ணியில நடந்து போறாராம். கடைசியில பார்த்தா அவர் தண்ணியில எப்படி நடந்திருக்காரு? இந்த பனிக்கட்டியை பயன்படுத்தி தான் நடந்திருக்காரு. பனிக்கட்டி எல்லாம் தண்ணியில போட்டது, தண்ணியில பனிக்கட்டி எல்லாம் மிதக்குது. மிதக்கும் பொழுது பனிக்கட்டியின் மேல் பகுதி தண்ணியில தெரியாது. அது தண்ணியில அடியில தான் அந்த பகுதி இருக்கும். சோ இப்ப இங்க இன்னொருத்தி ஒரு பரிசோதனை வச்சிருக்கிறா. அதை நாங்க பாக்குறப்ப எங்களுக்கு தெரியும். இந்த நல்லா பாருங்க, கிளியரா விளங்குது பாருங்க. அம்மி அந்த பனிக்கட்டியை கொஞ்சம் வெளியிடுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணுங்க. எடுத்துட்டேன் சார். ரைட், உங்களோட பனிக்கட்டியை கையில எடுத்து காட்டுங்க. உள்ளங்கையில வச்சு கேமராவுக்கு முன்னால காட்டுங்க. சாரி. இப்ப அந்த பனிக்கட்டியை மெதுவா தண்ணியில வைங்க. கீழே பனிக்கட்டி கீழே போனுச்சு தானே? ஆமா பனிக்கட்டி சார். பனிக்கட்டி அமர்ந்துச்சு. அமர்ந்த பனிக்கட்டி என்ன நடந்துச்சு? மிதக்குது சார். இதுக்கிறப்ப அந்த பனிக்கட்டி தண்ணிக்கு மேல வந்து முட்டை மாதிரி முட்டி கொண்டு நிக்குதான்னு பாருங்க. பந்து மாதிரி மேல நிக்குதாண்டு. இல்ல சார். பனிக்கட்டியின் அந்த பகுதி பாருங்க தண்ணியில அடியில தான் உங்களுக்கு தெரியும். கீழே குனிஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமா சார். இப்ப மேஜிக் மேன்ல என்ன செய்யறாங்கன்னா, இப்படி போட்டுட்டு தண்ணியில பனிக்கட்டியை போட்டது எங்கட கண்ணுக்கு பனிக்கட்டி இருக்கிறது தெரியாது. சோ அவங்க பனிக்கட்டியில காலை வச்சு நடக்கிறப்ப நாங்க நினைச்சு கொள்றோம் தண்ணியில தான் அவங்க எல்லாம் நடந்து போறாங்க போல அப்படின்னு சொல்லி. சோ இது முதலாவது பனிக்கட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு பரிசோதனை. இரண்டாவது பரிசோதனை என்னண்டா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வெற்று குவளை ஒண்ணு வச்சிருந்தீங்க. எந்த தண்ணியும் ஊத்தாத வெற்று குவளை. அந்த குவளையிலையும் சில பனிக்கட்டியை போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க அந்த குவளைய எடுத்து பாருங்க. அந்த குவளையை சுற்றி வெளியில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. எனக்கு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாணவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்கு மாற்றம் நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த குவளையை சுற்றி வெளிப்பகுதியில ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறவங்க சொல்லலாம் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. கவிவன்யாட மைக்க அன்மியூட் பண்ணலாம். கவிவன்யா, உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அந்த குவளைக்கு வெளியில? சொல்லுங்க அம்மா. பனி அந்த அந்த பனிக்கட்டி சார் ஊர் இருக்கு சார், கரைஞ்சிருக்கு. பனிக்கட்டி கரைஞ்சிருக்கிறது குவளைக்குள்ள. குவளை உள்ளுக்கு தான் பனிக்கட்டி கரைஞ்சிருக்கும். நான் கேட்டது குவளைக்கு வெளியில என்ன நடந்திருக்கு, அந்த கிளாஸ்க்கு வெளிப்பகுதியில. பனித்துளி கீழே கொட்டி இருக்கு சார். துளி கொட்டி இருக்குதா? இங்க எனக்கு அந்த பனித்துளியை காட்ட முடியுமான்னு பாருங்க. பனித்துளி வெளியே வந்திருக்குதா? இப்ப கவிவன்யா சொல்றது போல மாணவர்கள் பனிக்கட்டிய வந்து குவளை உள்ளுக்கு தான் போட்டீங்க. நீங்க அந்த உங்களுடைய கண்ணாடி குவளைக்குள்ளதான் அந்த பனிக்கட்டி போட்டீங்க. ஆனா இப்போ உங்களோட குவளையை சுற்றி வெளிப்பகுதியில நீர்த்துளிகள் சின்ன சின்ன டொட்டா லேசா வந்திருக்கும். அது இப்ப நல்ல வெயில் நேரமாக இருந்தா நிறைய வந்திருக்கும். சோ அப்படி வந்திருக்க மாணவர்கள் உங்களுடைய அந்த கண்ணாடி குவளை எடுத்து கேமராவுக்கு முன்னால காட்டுங்க. சார் பார்த்து கொண்டு இருப்பாரு. அந்த இங்க நல்லா வந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியுது. மாணவர்கள் காட்டும் பொழுது நான் உங்களை கேமராவுக்கு முன்னால எடுத்துட்டு கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னுக்கும் நீங்க உங்களோட முகம் உங்களோட வீடியோ வந்துட்டு போகும்.
சரி, இப்போ உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம். ஹேண்ட் ரைஸ் ரிலீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க பனிக்கட்டியை போட்டது அந்த குவளைக்குள்ள, குவளைக்கு வெளியில நாங்க பனிக்கட்டி போடல. அது ஒரு கண்ணாடி குவளை. அப்ப கண்ணாடி குவளைக்குள்ள நாங்க ஒரு பனிக்கட்டியை போடும் பொழுது அந்த பனிக்கட்டி உருகுனுச்செண்டா அந்த தண்ணி வந்து கண்ணாடி குவளைக்குள்ளதான் இருக்கும், குவளையை விட்டு வெளியே வராது. ஆனால் இப்ப நீங்க வச்சிருக்க குவளையை சுற்றி ஒரு ஈரப்பதன் வந்திருக்கு, ஒரு நீர்த்துளி வந்திருக்கு, கொஞ்சம் வியர்த்து வியர்த்து கொட்டுற மாதிரி கொஞ்சம் தண்ணி உருவாகி இருக்கு. அப்ப கண்ணாடி குவளைக்குள்ள நீங்க பனிக்கட்டி போட்டதும் அது எப்படி கண்ணாடிக்கு வெளியே, அந்த கண்ணாடி குவளைக்கு வெளியில தண்ணி வந்திருக்கும்? சோ அந்த தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச மாணவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடியும் சொல்லுங்க மாணவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஷாஃபியா சொல்லுங்க பாப்பம் சாருக்கு. SW0063 சாஃபியா சொல்லுங்க அம்மா. பனிக்கட்டிட குளிர். பனிக்கட்டிட குளிர் எப்படி அம்மா கப்புக்கு வெளியே வந்துச்சு? அந்த குவளை எடுத்து காட்டுங்க பாப்பா நீங்க எனக்கு. பனிக்கட்டி போட்ட குவளை பனிக்கட்டி ஆயிருச்சா? எல்லாம் அவ்வளவு தண்ணி ஆயிருச்சா? மத்த குவளையில என்ன இருக்கு உங்களோட மத்த குவளையில? எடுத்து காட்டுங்க சாருக்கு என்ன இருக்குன்னு பாப்போம். ஒண்ணும் இல்ல சார். இதுல ஒண்ணும் இல்ல. அப்ப இதுலயா நீங்க ஐஸ் கியூப் எல்லாம் இதுலயா போட்டீங்க? அப்ப அவ சொல்றா பனிக்கட்டின்ற குளிர் தான் அது வந்துச்சுன்னு சொல்றா. இஸ்கா சார் அது வந்து எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது வெளியே இருக்க மாதிரி விளங்குது சார். எப்படி எப்படி? அந்த தண்ணி உள்ளுக்கு இருக்கிறது எனக்கு வெளியே இருக்க மாதிரி விளங்குது. சொல்றா தண்ணிக்குள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிற ஐஸ் கியூப்ல தண்ணி வந்து எங்களுக்கு வெளியே இருக்கிற மாதிரி விளங்குதான் என்ன? அவ அந்த தியரி. ஓகே மதுஷானி. அந்த பனி வந்து இந்த பனிக்கரையில வந்து குளிரா இருக்கிறதுனால தண்ணி உருவாகுது சார். அந்த தண்ணி எங்க இருந்து உருவாகுது? அந்த பனிக்கட்டி ஐஸ் கியூப் வந்து கரையும் போது, இந்த கரையும் போது உருவாகிற தண்ணி கண்ணாடி குவளை உள்ளுக்கு தானே இருக்கணும். இந்த குவளையில எங்கேயும் ஓட்டை இல்லையேம்மா. இப்ப நீங்க சொல்றபடினா அந்த கண்ணாடி குவளையில ஓட்டை இருந்துச்சுன்னா அது வழியா அந்த தண்ணி வெளியே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த குவளையில எங்கேயும் ஓட்டை இல்லை. அப்படி இருக்கிற நேரத்துல கண்ணாடி குவளைக்குள்ள நீங்க போட்ட பனிக்கட்டி உருகி அந்த கண்ணாடி குவளைக்கு வெளியே எப்படி உங்களுக்கு தண்ணியை கொண்டு வந்துச்சு? இங்கதான் நீங்க யோசிக்கணும். தாக்ஷாயினி சார் நம்ம அந்த பனிக்கட்டி கரைய அந்த பனிக்கட்டி வந்து குளிர்ச்சியா இருக்குது அந்த தண்ணி, அதுக்கு தான் இந்த பனித்துளிகள் உருவாகுது. அந்த பனித்துளி எங்க இருந்து உருவாகுது? என்னுடைய கேள்வி பனித்துளிகள் ஏன் உருவாகுது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அல்ல. நீங்க சொல்றபடி பனிக்கட்டி குளிர குளிர பனித்துளிகள் உருவாகும். ஓகே தட்ஸ் குட் ரைட். பட் என்னுடைய கேள்வி பனிக்கட்டி ஏன் உருவாகுன்றது அப்படிங்கிறது கிடையாது. அந்த பனிக்கட்டி அந்த பனித்துளிகள் எங்க இருந்து பனித்துளிகள் உருவாகுது, அந்த பனித்துளி உருவாகிறதுக்கான தண்ணி எங்க இருந்து வருது, அதுதான் இங்க நமக்கான கேள்வி. சூழல்ல இருந்து. ரைட். சோ இப்ப தக்ஷனிய விட கொடுத்திருக்கா சூழல்ல இருந்து அப்படிங்கிற ஒரு விடைய கொடுத்திருக்கா.
00W11 சேதுரா சொல்லுங்க பாப்பா. இங்க இருந்து சார் இங்க இருந்து தண்ணி வந்துச்சு. சார் அது சார் ஆவியா வந்திருக்கு சார். எங்க இருந்து ஆவியா வந்துச்சு? அந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு? பனிக்கட்டில இருந்து சார். பனிக்காட்டியில இருந்து வருது. ரைட், ஓகே பிள்ளைகள், நம்ம விடையை பார்ப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க வசிக்கிற எங்களுடைய சூழல்ல நிறைய காற்று இருக்கு. எங்களை சுற்றி நிறைய காற்று இருக்கு. அதே போல நிறைய ஈரப்பதன் இருக்குது. அந்த ஈரப்பதன் எல்லாம் என்ன செய்தண்டா, இந்த பனிக்கட்டியை நீங்க கிளாஸ்க்குள்ள போட்டதும் அந்த பனிக்கட்டி உருகும் பொழுது அந்த கிளாஸ் சுற்றி வெளியில காற்று இருக்கு. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல எங்களை சுற்றி காற்று இருக்கு. அந்த மாதிரி அந்த கிளாஸ சுற்றியும் அந்த கண்ணாடி குவளையை சுற்றியும் அந்த பகுதியிலையும் காற்று வழி இருக்குது. அந்த வழியில உள்ள ஈரப்பதன் தான் என்ன செய்யுது, கண்ணாடி குவளைக்கு பக்கத்துல இருக்க அந்த வழி குளிர்வடைவதால அது நீர்த்துளிகளாக மாறுது. சோ அந்த கண்ணாடி குவளைக்கு வெளியே சுற்றி உள்ள வழிப்பகுதியில நீர் காணப்படும். காற்றுல நீர் நாங்க வாழ்ற எங்களுடைய சூழல்ல நீர் இருக்குது. உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து சின்ன பிள்ளைகள்னால உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா, நீங்க வாழ்ற சூழல்ல எங்களை சுற்றி நீர் இருக்குது. அந்த நீர் வந்து எங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா எங்களால உணர முடியும். ஜில்லுன்னு சில நேரம் எங்களோட மேல படும். அந்த நீர்தான் பிள்ளைகள் இந்த பனிக்கட்டிக்கு பக்கத்துல நீர்த்துளிகளாக மாறுகிறது. அது சின்ன சின்ன ட்ராப்ஸா மாறி அந்த கண்ணாடி குவளையை சுற்றி வந்து நிற்கும். ரைட், இது முதலாவது பரிசோதனை உங்களுக்கு முடியுது. இப்ப சார் ஜூமை கட் பண்ணுவாரு. மீண்டும் ஜூமை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கான அடுத்த பரிசோதனை ஸ்டார்ட் ஆகும்.